தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த காலை நேரத்தில் இந்த காணொளி வழியாக உங்களிடத்தில் பேசுவது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை. இதோ இந்த நாளின் அந்த கிருபையின் வார்த்தைகள் நியாயாதிபதி 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். கிதியோன் அவர்களுக்கு இடம் கர்த்தர் செபகையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்புக் கொடுக்கும்போது உங்கள் உடல்களை வனாந்தரத்தின் முட்களாலும் நெருஞ்சில்களாலும் அடிப்பேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெனுவேலுக்கு போய் அவ்வூராரிடத்திலும் அந்தபடியே கேட்டான். கர்த்தருக்குள் பிரியமான இறை மக்களே, உதவி கேட்டு வாழ்வது மனிதனுடைய இயல்பு. இன்றைக்கு உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருடைய உதவியை நாடுகிறார். உதவியின்றி ஒரு மனிதனும் வாழ முடியாது. எல்லா பொருள்களும் எல்லா படைப்புகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழக்கூடியது. அந்த சார்புண்ணிகள் என்று சொல்லக்கூடிய அந்த சார்பு வாழ்க்கை, ஒன்றை தொட்டு ஒன்று. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையிலே உதவி கேட்கிறான். ஆனால் பழி வாங்கப்பட்டவர்கள் அந்த உதவியை உணவு கொடுக்க மறுக்கிறார்கள். உன் அயலானுக்கு உன்னை மறைக்காதே, உன் அடிமையானவனுக்கு உன்னை மறைக்காதே, உன்னை துன்பப்படுத்தினவனுக்கு நீ தீமை செய்தவனுக்கு நன்மை செய்து அந்த தீமையை வெல்லு என்று சொன்ன அந்த பிரதான கட்டளைகளை மீறுகிற ஜனமாக இந்த கிதியோன் இந்த இடத்திலே காணப்படுகிறான். ஒரு பர்மிய நண்பன் இருந்தான். அவன் மன்னிப்பை குறித்து ஒரு வல்லமையான வாக்கியத்தை அடிக்கடி அவர் சொல்லுவார். ஒருமுறை நாம் யாரையாவது மன்னித்து விட்டால் அந்த தவற்றை மீண்டும் ஒருபோதும் கிளறக்கூடாது. ஏனென்றால் நமக்கு எதிராக செயல்பட்ட தவறுகளின் பட்டியலில் இருந்து அது நிரந்தரமாக அழிக்கப்பட்டு விட்டது. ஆகவே நாம் அதை மறுபடியும் எழுப்புவோம் என்றால் நம் உண்மையாகவே அதை மன்னிக்கவில்லை என்று அர்த்தமாகும். உங்கள் உறவுகளில் எவரிடமாவது நீங்கள் செய்த தவறுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டியுள்ளதா? நமக்கு எதிராக தவறு செய்த ஒருவரிடம் சரிப்படுத்த வேண்டிய காரியம் ஏதாகிலும் இருக்கிறதா? ஜெபத்தோடு இவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் கேட்டு யோசித்து பாருங்கள். ஏனெனில் உடைந்து போன உறவுகளுக்கு வாழ்வது அத்தனை உகந்தது என்று சொல்கிறார். மனிதர்கள் எத்தனை முறை நம்மை காயப்படுத்தினாலும் அவர்களை நாம் மன்னித்ததால் எப்படிப்பட்டதான உறவு நமக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்துவில் அன்பான இறை மக்களே, தீர்க்கப்படாத உறவுகள், தீர்வு காண முடியாத முடிவுகள் இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே இருக்கிறது. நாம் அச்சத்தோடும் பயத்தோடும் பொறாமையோடும் வெறுப்போடும் போராட்டங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தவச நாட்களில் இப்படிப்பட்ட சோதனைகளை கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்க எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிக்க வேண்டும். 70 தரம் நாம் மன்னிக்க கடமைப்பட்டவர்கள் உரித்தானவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு மத்தேயு 18:21 அவர் செய்கின்ற போது நமக்கு எதிராக செய்கிறவங்க பேதுரு 2ஆம் தரம், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை முறை? அப்பொழுது இயேசு சொல்கிறார் 70 தரம். இன்றைக்கு மன்னிப்பு கேட்பது என்பது அரிதாகி கொண்டு வருகிறது. இது தீர்க்கப்படாத முரண்பாடுகளுக்கு மற்றும் உறவுகளுக்கும் பிளவுகளுக்கும் வழிவகுக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இது பெரும்பாலும் மன முறிவுகளை நமக்கு கொடுக்கிறது. ஒரு முறை நாம் அதை மன்னித்து விட்டோம் என்று சொன்னால், மறந்து விட்டோம் சொன்னால், பிறகு மீண்டும் மீண்டும் அதை கிளறக்கூடாது. அதனால் பிரயோஜனமே இல்லை என்பதைத்தான் கடவுள் சொல்கிறார். அப்படிப்பட்ட எண்ணங்களோடு சிந்தைகளோடு கடவுள் சமூகத்தில், கடவுளே, என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்தது போல நானும் உம்முடைய பாவங்களை மன்னித்தேன். என்னுடைய பாவங்களை, எனக்கு விரோதமாய் செய்த பாவங்களை, தீமைகளை எல்லாவற்றையும் மன்னித்து விட்டேன். இனி நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய பாதைக்கு நேராக கடந்து வருகிறேன். என்னை ஆட்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் இன்பநாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய இரக்கமும் கிருபை இந்த நாளில் எங்களை தொடர்ந்தது. மன்னிப்பை குறித்து நல்ல ஒரு நிறைவான ஒரு அழுத்தத்தையும் உண்மையும் நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த உண்மையிலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும்.